ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ரீசெண்டாக எங்கே போயிருந்தேன்னா கோவளமெல்லாம் போயிருந்தேன். கோவளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் கவ் தாஜ் ஹோட்டல் தாங்க போயிருந்தேன். வேறு லெவல் உள்ள செம்மையாக இருந்துச்சுங்க. பார்க்கு, ஹாலு, எல்லாம் ஹோட்டல், ரூம்ஸு, வில்லாஸு. இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணால் வேறு லெவலில் இருக்குங்க. வேணும்னா யாருன்னா போய் யூஸ் பண்ணிக்கோங்க. மேரேஜ் கப்புள்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பஃபட் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 2000 கட்டிட்டு ஒரு 2-3 பேர் போனீங்கன்னா ஒரு 5000குள்ளே கட்டிட்டு பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் இங்கே. ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் போங்க. நான் போய் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்களும் வேணா போங்க. ஸோ ஆக்சுவலி நான் இதுக்கு எதுக்கு போனேன்னா, நாங்கள் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தோம். ஆஃபீஸில் எல்லாம் கெட் டுகெதர். ஸோ அங்கே போயிட்டு வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணலான்ட்டு நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு டைனிங் ஹால். ஸோ அங்கே ஒரு ஹால், பார்ட்டி ஹாலும் இருக்கும், டைனிங் ஹாலும் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டி ஹால், டைனிங் ஹால்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கான தனி பேமெண்ட் அங்கே. அது நீங்கள் வேணால் நீங்கள் போய் ரிசப்ஷனில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பட் ரூம்ஸ்லாம் ஒரு 10,000 to 17,000 வரலாம் இருக்கும். இது இண்டிவிஜுவல் வில்லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 25 to 50K வரலாம் இருக்குது. ஸோ வேணும்னா யாருன்னா போய் வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், பார்க்கு, பீச்சு, பீச் ப்ளே ஏரியா, ஸோ டைனிங் ஹால் அண்ட் எவ்ரிதிங் இங்கே இருக்குது. நீங்கள் வேணால் போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக இங்கே நிறைய வாட்டி சுற்றுறேன். பட் வெயில் தான் தாங்க முடியல. ஸோ இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நான் பீச்சுக்கு போய் கிரிக்கெட் ஆடுறது, அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறதும் ஒரு ஃபாரின் லெவலில் இருந்துச்சுன்னா இந்த தாஜ் ஹோட்டல் தாங்க. ஸோ இதை பார்க்கவே வேறு ரகமாக இருந்துச்சு. ஒரு பார்க்கும், ஒரு வில்லா டைப் பில்டிங்ஸும் ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பீச்சுக்கு போகிற சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில்லா டைப்ஸ் ஏரியாஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வில்லா தான், பீச் சைடு வில்லாவாக இருக்கும். நடுவில் பார்க் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால், அப்புறம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கே பார்க்கிங், அங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் இந்த சைடு. ஸோ வரப்போது பார்க்கலாம். இப்போ ஒரு ஷட்டிலில் ஒரு ரவுண்ட் போகலாம். நம்ம ஷட்டிலுக்காக எப்பவுமே வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக ஷட்டில் வரணும். ஸோ எங்கே போய் நின்னாலும் நம்ம எதுக்கு போய் என்ட்ரன்ஸில் விடுவாங்க. எங்கேருந்து எங்கே போகணும்னு சொன்னாலும் அங்கேயே எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. ஸோ இங்கே ஜாலியாக இருக்குங்க. யாரும் நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை, வெயிலையும் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணால் கூட எப்படின்னா, நம்ம பஃபட்டுக்கு கட்டிட்டு நம்ம போயிட்டு எவ்வளோ நேரம் வேணால் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். காலையில் 10 மணிக்கு போயிட்டு கூட சாயந்தரம் ஈவினிங் ஒரு 5 o'clock கூட ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ எல்லோரும் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பஃபட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ இது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம என்ன வேணால் பண்ணுவோம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், நிறைய நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஷட்டில்லாம் யூஸ் பண்ணி சுற்றி பார்த்தேன் எல்லா இடமும். எங்கள் ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா டேங்கோன்னு ஒரு ஏரியா கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் பார்ட்டி ஹால், அங்கே தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ அங்கே நாங்கள் என்ன பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறது, ஈவெண்ட் நடக்கிறது, ஸ்கிரிப்ட் பண்ணுறது, டைரக்ஷன் பண்ணுறது, நிறைய ஈவெண்ட்லாம் வச்சு நடத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணி என்ஜாய் பண்ணோம். டான்ஸ்லாம் ஆடினோம், பாட்டுலாம் பண்ணோம், டீமோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணோம் மோஸ்ட்டாக. அப்புறம் பீச்சுக்கு போய் கிரிக்கெட்டு அதெல்லாம் பயங்கரமாக ஆடினோம். ஸோ இது ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு இந்த ஏரியா. இதுதாங்க என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே வேறு ரகமாக இருந்திருக்கும். ஒரு பிங்க் கலரில் ஒரு செடி, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூவோட பயங்கரமாக இருந்துச்சுங்க என்ட்ரன்ஸு. போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நாங்களும் போய் ஃபோட்டோ எடுத்தோம். அதேமாரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா கண்டிப்பாக ஃபிஷர்மேன் போங்க. அப்படிப்பட்ட உயிர் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ப்ளே ஏரியாவில் எல்லா விதமான கேம்ஸும் இருக்குது, இன்டோர் கேம்ஸும் இருக்குது. வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நாங்கள் சும்மா இல்லாமல் ஷட்டிலில் திருப்பி நாங்கள் போனோம். என்ட்ரன்ஸுக்கும் எங்களோட பார்ட்டி ஏரியாவுக்கும் சுற்றிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்கள், எங்கள் டீம் மெம்பர்ஸே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இதுமாரி எல்லா சந்து முந்து இந்த வண்டி எல்லா இடத்துக்கும் போகும். நம்ம 2 வீலர் மாதிரி எல்லா இடத்துக்குமே கொண்டு போவோம். ஒரு 6 பேர் 7 பேர் 8 கொண்டு போய் விட்டு திருப்பி கொண்டு போய் என்ட்ரன்ஸில் விடும். ஸோ இது எல்லோரும் இப்போ போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள்
ரொம்ப தூரம் நடக்க தேவையில்ல, இது வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இது மேலே போகும்போதும் ஒரு வியூவே அட்டகாசமாக இருக்கும். இங்கே ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கலாம். பயங்கரமாக இருந்துச்சு இந்த இடமே. நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஸோ அதுமாரி நீங்களும் போனீங்கன்னா அருமையாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு மேரேஜ்னால் ஒரு ஃபோட்டோகிராஃபி பிரிண்ட்டு போட்டு வீட்டில் மாட்டும் போது ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து ரூம்ஸ் தருவாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஹால் இருக்கும், ஒரு பெரிய பில்டிங். அதில் ஒரு 4-5 பிளாக்கில் ஃபுல்லாக பார்ட்டி ஹால் தான். ஸோ அங்கே தான் டேங்கோன்ற ஏரியாவில் கொடுத்துருந்தாங்க. இதுதாங்க பீச் சைடு வில்லா. ஸோ பீச் சைடு வில்லாவை போனீங்கன்னா வேறு ரகங்க. இதை பார்க்கும் போதே வேறு மாதிரி இருந்துச்சு. வெக்கேஷன் லீவுக்கு வந்தீங்கன்னா அழகாக ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பீச் பக்கத்தில் வந்து ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக கிரிக்கெட்டும் ஆடிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு ஈவினிங் டைமில் வேறு லெவலில் பீச் காற்றோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியாங்க இந்த ஏரியா பீச் சைட் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான செக்யூரிட்டிஸ்லாம் எல்லாமே இருப்பாங்க. இங்கே உட்காந்து சூப்பராக நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே நம்ம பயமே கிடையாது, ஜாலியாக இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த ஏரியா. ஸோ அதனால் நானும் என்ன பண்ணேங்க, அதில் வெயிலில் படாமல் அழகாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்து இருந்தேங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீச் வியூ தாங்க. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஃபிஷர்மேன் கோவ் வந்திருக்கேன். இது வந்து கோவளத்தில் உள்ள வந்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் ஃபிஷர்மேன் கோவ் தாஜ் ஹோட்டல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் பீச்சில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இதுதாங்க பீச் பிளே கிரவுண்டு. இங்கே வந்து கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், வாலிபால் ஆடலாம். நம்ம கேட்க எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. ஃபுட்பால்லேருந்து எல்லாமே இருக்கும். அப்புறம் கைட் கூட இருக்கும். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து எதை கேட்டாலும் எடுத்துகிட்டு வந்து செக்யூரிட்டிஸ் தருவாங்க, சேஃப்டியாகவும் நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபேமிலி வந்தாங்க நாங்கள் போகும்போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய டீமாக சேர்ந்து. ஸோ நாங்களும் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்தோம், கொஞ்சம் பேர் போய் கிரிக்கெட் ஆடினோம். ஸோ போய் ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போய் நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். ஸோ ஆரஞ்சு ஜூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ நானும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்கே போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு அங்கே வந்து நானும் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து நிறைய இடம் வந்து நைட்லலாம் சுற்றணும். ஸோ இன்னும் நிறைய வரும் சொல்லுவோம். இங்கேயும் ஏறி வந்தால் இங்கேருந்து ஷட்டில் போவோம். ஸோ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்கெல்லாம். இதை பாருங்க, இதுதான் வில்லா டைப் ரூம்ஸு. ஸோ இதை வந்து பீச் சைடில் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். ஸோ இங்கேருந்து வந்து அங்கேருந்து போனால் அங்கேருந்து தான் ஷட்டில். இந்த பீச்லேருந்து ஏறி போனால் தான் ஷட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதை. ஸோ வெயிட் பண்ணால் கிடைக்கும், இல்லை நடந்து போகிற மாதிரி இருந்தால் நடந்தும் போய்க்கலாம். அது பார்த்திங்களா அங்கே ஒன்று போகுது பார்த்தீங்களா. ஸோ அதுமாரி நம்மளும் வந்து ஏறி போய்க்கலாம். சப்போஸ் நிறுத்தலைன்னா அடுத்த வண்டி நின்று அடுத்த வண்டி ஏறி போகலாம். ஆக்சுவலாக இது மாதிரி வந்து நிறைய பேர் போவாங்க பெரியவங்களாம். ஸோ நம்மளால் முடிஞ்சால் நடந்தும் போகலாம். எல்லா சைடும் பார்த்திங்கன்னா வழியும் இருக்கும். ஸோ இந்த சைட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து கேமரா எடுத்துகிட்டு போகலன்னா இங்கே வந்து ஃபோன்லலாம் வந்து அவ்வளோ கவர் ஆகாது. ஆக்சுவலாக கேமரா தேவைப்படும். டிஎஸ்எல்ஆர் இருந்தால் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் போயிட்டு சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணி வந்தோம். இங்கே பார்த்தீங்களா இங்கே எல்லா இடமே இந்த பார்க்கு மாதிரி சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்களே. இங்கே கூட அந்த செடி நட்டு வச்சு மெயின்டெனன்ஸ் வேறு லெவல், லைட்டிங்கும் சரி எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. இது மாதிரி ஒரு ஹோட்டல் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இருந்தாலும் நம்ம கோவளம் இருக்கிற ஃபிஷர்மேன் கோவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் பயங்கரமாக செலவாகும். ஸோ ஆனால் ஈவினிங் டைம் ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க வேறு லெவல். ஏன்னா லைட்டிங்லேருந்து பக்காவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஈவினிங் ஒரு 5 to 6 o'clock இருக்கிற லைட்டிங் வந்து கேமராவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபோட்டோஷூட் வந்து லைட்டிங் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நாங்களும் நிறைய ஃபோட்டோஷூட் எடுத்தோம். அதை மாதிரி இந்த டைமில் எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுபோல் இங்கே பார்த்திங்கன்னா நைட் டைம் நாங்கள் வந்து பார்ட்டிலாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீச் சைடு, இது வந்து பீச்லேருந்து என்ட்ரன்ஸ் வர சைடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும். பக்கத்தில் நம்ம வந்து போனால் இதுதான் வந்து என்ட்ரன்ஸுங்க, ரிசப்ஷன். இங்கே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க
ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ.